Bharati's Vedanta Elements Retirement Community at Vandalur, Chennai. For booking, call 78268 78268. எங்கேயும் எப்போதும் மின்சார வேகம், அன்றாடம் எல்லோருக்கும் பொய்யான வேகம், நிறம் மாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம், அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும், உறவுகள் தெருவினிலே ஆறடியோ மனிதன் உயரம், நூறடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், வான் வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். திரநதிந்தன திர 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 திரநதிந்தன 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 பம பம ரிவரித திரநதிந்தன 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 பம பம ரிவரித பம பம ரிவரி தரி 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 பனி பரி பரி தரி 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 பனி பம 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 ரிவரி தரி 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 பனி பரி பரி தரி 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 பனி பம பசனி கேள்மணிதா பணம் காய்க்கின்ற மரமேறும், பணம் காய்க்கின்ற மரமேறும், மனிதனை பகடை காயாக்கும், மனிதனை பகடை காயாக்கும், வந்த பாசத்தை பந்தாடும், வந்த பாசத்தை பந்தாடும், மனம் வெல்வாயோ மானிடா, மரபு மீறாது வாழடா, மண்ணின் சொர்க்கமே காணடா, விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். என்ன பாக்குற? இல்ல, இந்த பிக்சரை பார்க்கும்போது நானும் சித்ராவும் சின்ன வயசுல விளையாடுனதுதான் ஞாபகம் வருது. நாட் ஓன்லி தட், உங்க கூட ஏதோ ரொம்ப வருஷம் பழகுன மாதிரி எனக்கு தோன்றுது. இப்ப பாருங்க,
நீங்க எங்கெல்லாம் கூப்பிடுறீங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு இருக்கேன். சாரி மேடம், இன்னொரு 5 மினிட்ஸ்ல வந்துருவா. ஒவ்வொரு மாசமும் அனுஷ பூஜை பண்றது வழக்கம். பூஜை முடியற வரைக்கும் யார் வந்தாலும் நடுவுல எழுந்திருக்க மாட்டா. ஆக்சுவலி உங்களுக்கு சொன்ன டைம் 10 மணி. ஆனா மணி இப்போ 9:55. நீங்க தான் சீக்கிரமா வந்துட்டேல். மேடம் ஷார்ப்பா 10 மணிக்கு வந்துருவா. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த அனுஷ பூஜைங்கிறது மகாபெரியவாளுக்கு பண்ற பூஜை தானே? எஸ், யூ ஆர் கரெக்ட். பரவாயில்லையே, இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் நம்ம அனுஷ்டானங்களா கடைபிடிக்கிறாளா? நீங்க மேடம் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கேள்? சாஸ்திரோத்தமா பல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கா. லாட் ஆஃப் சேரிட்டி ஒர்க் ஆல்சோ. அப்புறம் தான தர்மங்களும் பண்ணிட்டு இருக்கா. இந்த அனுஷ பூஜைக்கு பின்னால ஒரு பெரிய கதை. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஆக்சுவலி அவளை பத்தி கேள்விப்பட எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. கேள்விப்படுறதுக்கே இப்படின்னா நேர்ல பார்த்தேன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவ. சச் எ டைனமிக் லேடி. நானும் பல தடவை கேட்டு பார்த்துட்டேன். அக்ரஹாரத்துல இருந்த நீங்க எப்படி இவ்வளோ பெரிய சேர்பர்சன் ஆனேல்னு. ஒரு தடவையும் தோ சொல்றேன்னு சொல்றாளே தவிர எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறா. தட் இஸ் த ஒன்லி திங் ஐ டோன்ட் லைக் இன் ஹர். இட்ஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங். பரவாயில்ல, உட்காருங்க. வந்து ரொம்ப நேரம் ஆயிடுத்து. முதல்ல இந்த அர்ச்சனையை முடிச்சுட்டு அப்புறம் மத்தவங்களை அட்டன் பண்ணலாம். குடுமா, நீயும் கொடு. அதான் முறை. தர்மகர்த்தா வருதா என்ன? இந்த பாருமா, ஆண்டவன் சன்னிதானத்துல எல்லாரும் சமம். அதனால எந்தவித பாரபட்சம் இருக்கக்கூடாது. அதைத்தானே சொல்ல வரேன். குமரேசா, முதல்ல அந்த அர்ச்சனையெல்லாம் முடி, அப்புறம் இங்க வரலாம். நாங்க காத்துட்டு இருக்கோம். இல்லை வந்து சொன்னதை செய். You are Priya. எஸ். கௌரி சொன்னதுல இருந்து I've been wanting to meet you. Okay. What would you like to have? Coffee, tea, இல்ல நீங்க கோல்டா? என்ன சாப்பிடுறீங்களோ அதே we would also like to have. இன்னைக்கு நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், விரதம். நான் பாலூர்ல இருக்கும்போது பெரியவா ஒரு தடவை விஜயம் பண்ணியிருந்தா. அவ சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னோட எண்ணம் சிந்தனை எல்லாத்தையும் மாத்தி அமைச்சிடுத்து. அன்னிலேருந்து ஒவ்வொரு அனுஷமும் ஆத்துல பூஜை பண்ணுவேன். ஒண்ணுமே சாப்பிடாம விரதம் இருப்பேன். நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தமா இந்த சொசைட்டிக்காக என்னையே நான் அர்ப்பணிச்சுட்டேன். அப்படியே நீங்க சேர்பர்சன் ஆனது எப்படிங்கிறதையும் சொல்லுங்களே. சொல்றேன், சமயம் வரும்போது கண்டிப்பா சொல்றேன். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் சொல்றேங்கிறேன், ஆனா சொல்ல மாட்டேங்கிறேன். நீங்க கூட வீட்டுக்கு வந்திருந்தேல்னு அம்மா சொன்னா. ராஜேஷ பத்தி பேச வந்திருந்தேலா? அந்த கதையெல்லாம் இப்ப ஒன்னும் வேண்டாம். அதை விட புதுசா ஒரு டெவலப்மெண்ட் ஆயிருக்கே. லெட்ஸ் டாக் அபவுட் தட். ஆமா பிரியா, உங்க ஆத்துல மச்சமுள்ள ராமர் படம் இருக்கு இல்லையா?
அதே மாதிரி ஒரு படம் இங்கேயும் இருக்கு. அதை வச்சுதான் நாங்க உறவுக்காரன் ஊர்ஜிதப்படுத்திட்டோம். எங்ககிட்ட மச்சமுள்ள ராமர் படம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னது? விக்ரம் இருக்கான் இல்லையா, அவனை அடிக்கடி மீட் பண்ணி பேசும்போது இந்த ராமர் படத்தை பத்தி பேச்சு வந்தது. இதே மாதிரி ஒரு ராமர் படம் உங்ககிட்டயும் இருக்குன்னு விக்ரம் தான் சொன்னான். That means are we all related? அதுக்கு முன்னாடி பிரியா, tell me about yourself. I'm curious to know about you. ஆமா ஆமா, எனக்கும் உன்னை பத்தி பெருசா எதுவும் தெரியாது. எக்ஸப்ட் தட் உங்க அக்கா சித்ரா, அம்மா சாரதா, எங்க இருக்காருன்னே தெரியாத ஒரு அப்பா சுந்தரேசன். அதனால குடும்பத்தையே நீ தான் தாங்குற. என்னத்த சொல்றது? என்கிட்ட எங்க அம்மா சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏதோ ஒரு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறேன். ஆனா என்னன்னு தெரியல. அத என்கிட்ட சொல்லு. நான் ஏன் பிரச்சனை என்னன்னு உன்கிட்ட சொல்றேன். ப்ளீஸ்மா சொல்லுமா, சொல்லு. கம் அவுட் வித் இட் ப்ளீஸ். கம் அவுட் வித் இட். எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சில சமயம் நடந்ததெல்லாம் கனவா நனவான்னு கூட எனக்கு தோணும். பிரியா, நீ வளர்ந்தது என்னமோ இந்த ஊர்ல தான், ஆனா பிறந்தது இங்க இல்ல. நாம இந்த ஊருக்கு வந்து சரியா 26 வருஷம் ஆகுது. உங்க அப்பா சுந்தரேசன் ஒரு வெகுளி, அப்பாவி, எடுப்பார் கைப்புள்ள. வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிறவர். அடுத்தவாளை எதிர்த்து பேசுற துணிவோ தைரியமோ அவருக்கு இருந்ததில்லை. அவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தது 1968. சித்ரா பிறந்தது 73. நீ 75. உங்க அப்பா உங்க 2 பேர் மேலையும் ஊசரியே வச்சிருந்தாரு. வீட்டுல இருக்கும் போதெல்லாம் அவருதான் உங்களை தட்டி தூங்க பண்ணுவார். சந்தோஷமா இருந்த குடும்பத்துல சூறாவளி அடிச்சது. உங்க அப்பாவோட பெரியப்பா ஜெயராம் வடிவத்தில். ஜெயராம் ஒரு டாக்டர், சொந்தமா ஒரு லேபரேட்டரி வச்சிருந்தார். அதுல மருத்துவ சம்பந்தமா என்னெல்லாமோ ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் என்ன செய்யறாரு, ஏது செய்யறாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஆராய்ச்சி கூடத்துல உங்க அப்பா அந்த ஜெயராமனுக்கு அசிஸ்டண்டா இருந்தார். என்ன ஆராய்ச்சி பண்றாருன்னு சொல்ல மாட்டாரு. கேட்டாலும் சரியான பதில் கிடைக்காது. நாள் கணக்குல அங்கேயே இருப்பாரு. நாடாறு மாசம் காடாறு மாசங்கிற மாதிரி. ஒரு நாள் வழக்கம் போல உங்க 2 பேரையும் மடியில போட்டு தட்டி தூங்க பண்ணிட்டு இருந்தாரு உங்க அப்பா. ஆனா முகத்துல ஏதோ ஒரு பீதி, கலவரம். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆபத்து, பெரிய ஆபத்து வரப்போகுது, இதை தடுத்து நிறுத்தணும்.
2 பேருக்கும் ஏதோ ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்தது. என்னைக்குமே நம்ம வீட்டுக்கு வராத ஜெயராம் வந்தாரு. டேய் சுந்தரேசா, வெளியே ஏதாவது சொன்ன கூண்டோட கைலாசம். என்னோட மறுபக்கம் உனக்கு தெரியாது. யூ டோன்ட் நோ தி அதர் சைடு ஆஃப் மீ அப்படின்னு மிரட்டிட்டு போனாரு. அபாண்டமா எல்லாரும் பழி போட்டுட்டாங்க. உண்மை அவருக்கும் எனக்கும் மட்டுமே தெரியும். வெளியில கொலவெறியோட எல்லாரும் நின்று இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க பெண்கட்டு வழியா அவர் ஓடிட்டு உங்க அப்பா என்கிட்ட பேசின கடைசி வார்த்தை, நான் எந்த தப்பும் பண்ணல. ஜெயராம் பெரியப்ப தப்பு பண்ணிட்டு பழிய என் மேல போட்டாரு. குழந்தைகளை பத்திரமா பாத்துக்க, நான் வந்துடுவேன், கண்டிப்பா வந்துடுவேன். அடுத்த நாளே மறுபடியும் அந்த வெறி பிடிச்ச கும்பல் வந்தது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே ஒரு பொட்டி, அதுல சில துணிமணிகள், உங்க அப்பாவோட போட்டோ, அது தவிர இந்த ராமர் படம். நேர மெட்ராஸுக்கு வந்து சேர்ந்தேன் எங்க அப்பா வீட்டுக்கு. சொல்ல போனா ஜெயார் சாகவும் இல்ல, எங்க அப்பா அவரை கொலை பண்ணவும் இல்ல. He just vanished from Kolkata. That's my story. எல்லாமே ஆச்சரியமாவும் வினோதமாவும் இருக்கு. அப்பா அதான் கனபாடிகள் கனவுல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்து சொன்ன மாதிரியே நம்ம 5வது தலைமுறை ஒன்று சேர்றதுக்கு அவர் தான் காரணக்கர்த்தாவா இருக்க போறார். எல்லாம் அவர் சொன்ன மாதிரியே நடந்துட்டு இருக்கு. பிரியா, இப்ப புரியறதா நீ ஏன் அவசியம் இவாளை மீட் பண்ணணும்னு சொன்னேன்னு? Things are falling into place and the dots are getting connected. நம்ம என்டையர் 5th ஜெனரேஷன் கூடிய சீக்கிரம் ஒன்று சேர போறது. அதை நினைச்சாலே இட்ஸ் ட்ரீம் கம் ட்ரூ.